அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு நிஷா ப்ரிப்பரேஷன். இதுவரையும் என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஈத் விலாக் தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ஈத் விலாக் நான் ரொம்ப லேட்டாக தான் அப்லோட் பண்ணுறேன். அதுக்காக நான் சாரி கேட்டுக்கிறேன். ஏன்னா முன்னாடி மாதிரி என்னால் வீக்லி 1 டைம் ஆச்சும் நான் வீடியோ அப்லோட் பண்ணுவேன். அந்த மாதிரி என்னால் வீடியோ அப்லோட் பண்ண முடியல. நெக்ஸ்ட் டைம்லேருந்து நான் கரெக்டாக நெக்ஸ்ட் வீக்கெண்ட்லேருந்து கரெக்டாக ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே இந்த டேஸ்க்குள்ளே நான் வீடியோ அப்லோட் பண்ணிடுவேன். வீக்லி 1 வீடியோவாச்சும் நான் கண்டிப்பாக எந்த டேஸ் ஆனாலும் பார்க்க மாட்டேன், அப்லோட் பண்ணி விட்டுடுறேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த ஈத் விலாகும் ரொம்ப லேட்டாக தான் அப்லோட் பண்ணுறேன். அதுக்காக தான் சாரி கேட்டிருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஈத் விலாக்கு ட்ரெஸ் இன்னும் நான் பர்ச்சேஸே பண்ணல. இதுக்கு ஃபஸ்ட் டே தான் நான் போய் இதுக்கு பர்ச்சேஸே பண்ணேன். அதுலேருந்து ஈத் விலாக் ஈவினிங் வரையும் நம்ம வீடியோ எண்டிங் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா மார்னிங் கிளம்பி கடலூர் ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். காலையிலேருந்து பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பித்தது மதியானம் வரையும் பர்ச்சேஸ் பண்ணியிருப்போம். அதுக்கு இடையில் குழந்தைங்க குட்டீஸ் எல்லாருக்கும் விளையாடுறதுக்கு ஒரு ப்ளே ப்ளே இது மாதிரி இருந்தது. அந்த ப்ளே ஏரியாவில் அவங்கலாம் விளையாண்டுட்டு இருந்தாங்க. அந்த டைமில் கொஞ்ச நேரம் அவங்க விளையாடுறது, கொஞ்ச நேரம் இங்கே இருக்கிறது, இதே மாதிரி தான் இருந்துச்சு. கொஞ்ச நேரம் குட்டீஸ்க்கு அளவு எடுத்துகிட்டு அவங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ் செலக்ட் பண்ணிட்டு திரும்ப போய் விளையாட போகிறது, இதே மாதிரி தான் கண்டினியூவாக காலையிலேருந்து மதியானம் வரையும் நடந்துகிட்டு இருந்துச்சு. ஃபேமிலியாக ட்ரெஸ் எடுக்க போனதுனால எல்லோரும் இருந்தாங்க இல்லையா, அதனால் குழந்தைங்க எல்லாம் ஒன்றா விளையாண்டுட்டு இருந்ததுனால எங்களுக்கு அந்தளவுக்கு பெருசாக தெரியல. அதே மாதிரி அதே சமயத்தில் ட்ரெஸ்ஸெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. இந்த டீனேஜ்களுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது. என்னை பார்க்கறதுக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது. நெக்ஸ்ட்டு ப்ளே ஏரியாவில் விளையாண்டுட்டு இருந்தவங்க எல்லாரையும் கூப்பிட்டுட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பியாச்சு. கீழே போகலான்னு இருந்தோன்னா எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்துட்டு கேஎஃப்சி இந்த இதெல்லாம் தம்பி மட்டும் கேஎஃப்சி சாப்பிட்டுட்டு இருந்தான். நாங்கள் எல்லாம் வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லோரையும் கூப்பிட்டுட்டு அவங்கவுங்க ஃபேமிலிக்கு எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பர்ச்சேஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் மதியம் லஞ்சுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்ததில் ஹோட்டலில் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணியும் ஆர்டர் பண்ணிவிட்டு உட்காந்துருந்தோம் கொஞ்ச நேரம். அப்புறம் சாப்பிட்டு முடித்தோடனே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஏன்னா பர்ச்சேஸிங்கும் முடிஞ்சிடுச்சு. இதுக்கடுத்து அங்கே டைம் வேஸ்ட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு அங்கேருந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சு. எல்லாம் ஃபேமிலியோடு எங்கள் வீட்டுக்கு வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணோன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு கொண்டக்கல்லையை ஊற வச்சுருந்தேன். அதை நல்லா மிக்ஸி ஜாரில் அரைச்சி ஒரு மணி நேரம் வரையும் அது மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தேன். வச்சுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கணும்ல, ஏன்னா எவ்வளோ கால்லேருந்து டயர்டாக ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணதுலேயே ரொம்ப டயர்டாகிட்டேன். அந்த கொஞ்ச நேரத்தில் ரெஸ்ட் எடுத்து முடிச்சுட்டு திரும்ப ஈவினிங் வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் வடைக்கு மசால் வடைக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். அடுத்த கொஞ்ச நேரத்தில் பால் காய்ச்சிட்டு இருந்துச்சு. இந்த சைடில் எண்ணெய் நல்லா சூடாகிட்டு இருந்தது. காஃபி தான் எல்லாேருக்கும் போட்டு கொடுத்தேன். காஃபி குடித்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்னா மசால் வடை ஸ்நாக்ஸுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு அதெல்லாம் எல்லாேருக்கும் சுட சுட செய் அப்படியே கொடுத்துட்டே இருந்தேன். எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஈவினிங்காக வெளில போயிட்டு ஒரு சில திங்ஸு அப்புறம் ஜுவல்ஸ் நான் வாங்க வேண்டியது இருந்துச்சு. அதனால் கிளம்பிட்டோம். இவ்வளோ நாள் நான் 1 இயராக சேவிங்ஸ் வச்சு நான் ஒரு பேங்கிள் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜுவல்லரி ஷாப்ஸ்க்கு வந்தாச்சு. கோல்டு ஜுவல்லரி ஷாப்புக்கு. இங்கே பார்த்திங்கன்னா நிறைய டிசைன்ஸ் இருந்தது. அதில் எனக்கு பிடிச்ச பேங்கிளாக பார்த்து நான் செலக்ட் பண்ணி அதை பேக் பண்ணிட்டாங்க. இந்த பேங்கில் நான் டெய்லி ரெஃப்யூஸ்க்கு தான் யூஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த பேங்கிள் நான் வாங்கியிருந்தேன். இந்த பேங்கிள் எப்படி இருக்குன்றதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் தின்னாக தான் நான் வாங்கியிருந்தேன். அங்கேருந்து கிளம்பி பூ வாங்க வந்துட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா வீட்டில் போய் பூ கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூ மட்டும் வாங்கிட்டு இருந்தோம். வாங்கி முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி நாங்கள் பேக்கரிக்கு போயிட்டோம். மசாலா பூரியும் ஸ்வீட்ஸும் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. அங்கே உட்காந்து சாப்பிட்ற ஒரு பிளானில் வந்திருந்தோம். பட் எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு டைம் இல்லை. டைம் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. வீட்டுக்கு போய் கொஞ்சம் நைட்டு சாப்பாடுனா வேறு ரெடி பண்ணணும். நெக்ஸ்ட்டு பூ வேறு கட்டணும். இதெல்லாம் முடிச்சுட்டு தூங்குறதுக்கு ரொம்ப லேட் ஆகிடும் அப்படின்றதுனால கொஞ்சம் சீக்கிரமாகவே நாங்கள் கிளம்பிட்டோம்.
வீட்டுக்கு போய் வந்து குழந்தைங்களுக்கு வந்து பானிபூரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலான்னு சொல்லிட்டு தனித்தனியாகவே எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பூ கட்டலான்னு போயிட்டோம். பூ கட்டி முடிக்கிறதுக்கே ரொம்ப டைம் ஆகிடுச்சு. அப்புறம் வந்து தூங்கணும் அப்படின்றதுனால சாப்பிட்டுட்டு தூங்கியாச்சு. ரொம்ப லேட் நைட்டில் தான் நாங்கள் தூங்கணுமே. எல்லோரும் தொழுத்துட்டு வந்ததுக்கப்புறம் பாஸ்தா ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எங்களோட ஃபேமிலியில் எல்லாருமே வந்து ஒரு வீட்லேருந்து ஒன்று ஒன்று செஞ்சு எடுத்துகிட்டு வராங்க. இங்கே வந்து நான் பாஸ்தாவும் வடை பாயாசம் இதெல்லாம் வடை பாயாசம் வட்டலப்பம் இது மூணும் நான் செஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டேன். இந்த லாஸ்ட்டாக இந்த பாஸ்தாவை செஞ்சிட்ருந்தேன். இருக்கிற டைமில் என்னால் அதிகமாக வீடியோ எடுக்க முடியல. கிளிப்ஸாக தான் எடுத்து வச்சுருக்கேன். காலையில் ஒன்றா எல்லோரும் வந்து என்னோடய மாமியாங்க வீட்டில் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கடுத்து மதியான வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். மதியானத்துக்கு மட்டன் பிரியாணி, சிக்கன் ஃப்ரை, ரைத்தா, மாங்காய் பச்சடி இதெல்லாம் ரெடி பண்ணியிருந்தாங்க. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் நைபர்ஸ்க்கு வந்து சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்றதுனால எல்லாருக்கும் வந்து பக்கெட்டில் வந்து கொடுத்துடலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணியிருந்தோம். எதுக்காகனா லாஸ்ட் இயர்னால் நாங்கள் வந்து கேரியரில் தான் கொடுத்துட்ருந்தோம். பட் இந்த டைம் வந்து பக்கெட்டில் நம்ம கொடுத்துடலாம். மந்திக்குனா வாளி கொடுக்குறாங்கள்ல, அதுமாதிரி பக்கெட்டு வாங்கி அப்புறம் வந்து அதில் பிரியாணி போட்டு கொடுத்துட்ருந்தோம். எல்லாருக்கும் பிரியாணி, சிக்கன் ஃப்ரை, மட்டன், ரைத்தா இது மட்டும் தான் வச்சு அதில் கொடுத்தோம். நாங்கள் கொஞ்சம் எல்லாத்தையும் ஃபாஸ்ட்டாக ரெடி பண்ணதுனால மத்தியான வேலையை கொஞ்சம் சீக்கிரமாகவே முடிச்சிட்டோம். 12:30. நெக்ஸ்ட்டு வந்து இவங்க எல்லாருக்கும் சாப்பாடு வச்சுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் சாப்பாடுலாம் வச்சு முடித்ததுக்கப்புறம் எல்லாருக்கும் போய் சாப்பாடு கொடுத்துட்டு வந்து நாங்கள் எல்லோரும் ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிட்டுட்ருந்தோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு மதியானம் ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு நம்ம ஈவினிங்காக வந்து வெளில போகலான்னு இருந்தோம். எங்கே போகலான்னு பார்த்தீங்கன்னா வேஃபில் கார்ட்க்கு தாங்க. இங்கே வேஃபில்லாம் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் இந்த கடைக்கு வந்தாச்சு நாங்கள். நான் வந்து வேஃபிலை இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைமாக வந்து ட்ரை பண்ண போகிறேன். ஏன்னா இதுவரையும் நான் ட்ரை பண்ணதே கிடையாது. வீடியோஸில் பார்த்துருக்கேன் மோஸ்ட் ஆஃப் த டேஸில். வீடியோஸில் பார்த்து எனக்கு அது பிடிச்சி போய் தான் நான் வந்து நேரில் வாங்கி சாப்பிட்ணும் அப்படின்ற ஒரு ஐடியா வந்துச்சு எனக்கு. சாக்லேட் வேஃபில் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் இன்னொன்று ஆர்ட்ரு பண்ண ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. பட் வந்து நெக்ஸ்ட்டு நான் வேறு ஸ்வீட் வேறு சாப்பிட்ணும் இல்லையா? என்ன ஸ்வீட்னு கேட்பீங்க? ப்ரௌனீஸ் அண்டு பிளாக் ஃபாரஸ்ட் கேக் அது சாப்பிட்ற ஒரு ஐடியாவில் வந்துருந்தேன். அதனால் ஓவராக ஸ்வீட் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. நெக்ஸ்ட் டைம் வந்தால் காட்டன் கேண்டி ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் அங்கேருந்து கிளம்பி நாங்கள் கேக் வேவ்ஸ்க்கு வந்து ஒரு பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கும் ஒரு ப்ரௌனி மட்டும்தான் வாங்கி ஆர்ட்ரு பண்ணி சாப்பிட்டுட்ருந்தேன். ப்ரௌனியும் பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பியாச்சு வீட்டுக்கு. ரொம்ப லென்த்தியாக வீடியோ போயிட்டே இருக்குது. இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.